நகை காமிங்க. வாங்கிக்கோ. சோளை வந்து 23. பழைய செயினை வந்து கொடுத்துட்டு புது செயின் மாற்ற போகிறோம். இப்போது பழைய செயின் இப்போது அதில் இருக்கிற அழுக்கில் நம்ம இன்னும் கிளியர் பண்ணல. அப்படியே அதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 22,880 இருக்குது. இப்போ அதை கிளியர் பண்ண போகிறோம். பாருங்கள். இப்போ அழுக்கு இருக்குன்றதுனால அழுக்கு என்னன்னா எண்ணெய் பிசு பிசுவாக இருக்குல்ல, அதெல்லாம் ஏறிடுச்சு. எண்ணெயோட அடிக்குதா? இப்போ அந்த அழுக்கு இல்லைன்னா வந்து உங்களுக்கு தெரியாது. அடுத்து இப்போ இது பண்ணுங்க. இதையே ஒன்றா குவிச்சு வச்சுருக்கீங்க. பிரித்து வச்சா எல்லா இடத்துக்கும் போகும்ல? இல்லை, இப்படியா அனல் எல்லா இடத்துக்கும் போகும். இப்போ வந்து எப்படியும் ஒரு 3/4 கிராம் குறையும். இப்போ அது கீழே கரிப்பாக தூள் கொட்டுறது கொஞ்சம் நிறுத்துங்க. அந்த தூள்லாம் அதில் எரிஞ்ச அந்த அழுக்கா சோப்புக்குள்ளே இருக்கலாம். அது இந்த தட்டுற போதும் அந்த கருப்புல சின்ன சின்ன தூளாக வருது. அதுவா வாடை வருதா? என்ன வாடை? சிக்கு வாடை மாரி வருது. தீ என்கிட்ட வருது. இது பின்னாடி போகலாம். அது ஃப்ளேம் ரொம்ப அது இந்த அளவுக்கு அது நெருப்பாக மாறுற வரைக்கும் இருக்கணுமா? அது அந்த அளவுக்கு வெளியில் வரும், சாம்பலாக வரும். கன்று அந்த பக்கம் இருங்க. ஏன் இது ஏதாவது ஒரு கெமிக்கல் மாதிரி அதில் டிப் பண்ணி அழுக்க போகிற மாதிரி இது இல்லையா? முடிஞ்சிச்சப்போ தெரியுது. ஒரே இடத்துல ஏன் காமிக்கிறீங்க? ஓ ஆமாம், அந்த எரிய மாட்டுது தள்ளுறப்போ. இப்போ தங்கம் வைக்கிறதுக்கு ஃப்ளாட்டாக உட்கார்ற மாதிரி உள்ளதுக்கு அந்த கல்லில் வச்சு இது பண்ணிப்பீங்க. இப்போ தோடு மாதிரி உள்ள ஐட்டத்தை வந்து இதில் வச்சுட்டு அழுத்தும் போது லெவலாக நமக்கு கிடைக்கும். பற்ற வைக்கணும்னா இதில் வச்சு பற்ற வச்சா சீக்கிரம் உருவும். இதில் உருவாது. அந்த ஹீட்டு உள்ளக்கு போய் வரணும். இதில் உள்ளக்கு போய் வெள்ளம் அடிக்கும். இந்த இது என்ன சொல்லுவீங்க இதுக்கு பேர்? சீட்டு. இப்போ கை வச்சா அந்த இடம் சுடுமா? இதுக்கு லைஃப்லாம் கிடையாதா? எத்தனை வருஷம் அப்படின்னா நம்ம வேலை செய்யும் போதே இதாகிடும், தேஞ்சு போன மாதிரி போயிடும். இது அந்த வெள்ளையாக இருக்கிறதுலாம் அந்த அழுக்கு எரிஞ்ச சாம்பலா? கீழே போட்டு சூம்பு நம்மள ஒரு கையில் பிடிச்சிட்டு இப்போ கீழே தட்டுறதா? இங்கே போடலாமா? இந்த தூள் இல்லாமல் தூள் எதுக்கு இந்த டப்பா? அழுக்கு எடுக்கிறது. கொஞ்சம் அழுக்கு இருந்தால் வெளில வரும். இப்போ நம்ம கீழே தட்டினது இல்லாமல் அதில் இருக்கான்னு காமிக்கிறதுக்கா? போட்டு குளுக்குனா சரி போடுங்க. கொஞ்சம் இருக்கிற அழுக்கு வெளில வரும். போடுங்க. இப்போ குளிக்கிட்டு அப்படியே டேரெக்டாக இடம் வச்சுருங்களா? வேறு எதுவும் இல்லையா? அடுத்தது இருக்கு. ஓப்பன் பண்ணுங்க. புகை வந்துச்சா? வீடியோ கரெக்டாக பிடிக்க முடியல. இப்போ டஸ்ட் அது பார்க்குறது இருக்குது. உங்க வரேன் இல்லை. ஆமாம், இப்போ தட்டெல்லாம் வேண்டாமா? அவ்வளோதானே. இது என்ன கெமிக்கல் என்ன பண்ண போகிறீங்க? இது திராகம். திராகமா? இப்போ இதில் போட்டால் ஃபுல்லாக க்ளீன் ஆகும். அழுக்கு வெளில அதிகமாக வரும்.
உள்ளக்க இருக்கிற அழுக்குன்னா அப்போ தான் உள்ளக்க போய் சுத்தம் பண்ணிட்டு வெளில வரும். ஆசிட் மாதிரி ஆசிட் தான். சாய நீ எட்ட போப்பா. குடிக்குமா ஃப்ளேம் ஆகும். மகா நீனும் போயிடுமா, இது ஒத்துக்காது கொதிக்கிறதுக்கா. ஆசிடில் போட்டு ஹீட் பண்ணுவோம். இப்போ ஒவ்வொரு பழைய நகையும் ஆமாம் மோதிரம் நான் கொடுத்தாலும் அது மாதிரி தான் இந்த ப்ராசஸ் தான். ஆமாம். சரி, இந்த அந்த காலத்து நகைன்னு கொடுக்குறாங்கல்ல, இப்போ இந்த கருப்பையும் எடுக்குது போல இருக்குது. ஒரிஜினல் கலர் வந்துடும் இப்போ கறி பிடிச்சதெல்லாம். ஆமாம். அப்போ இந்த கறியும் சேர்த்து தானே எடை காமிச்சிருக்கோம். இப்போ அந்த எடை குறையும் தானே அதிகமாக. அந்த கறி உனக்கு வந்து இரும்பு வந்து வச்சிருக்க, இரும்பு வந்து மழை பெஞ்சா என்ன ஆகும், கருக்கும்ல, அதே மாதிரி தான் போகணும். அதனால இடம் குறையிறதுக்கு டிஃபரெண்ட் கிடையாது. இந்த ஆசிடை திருப்பி பயன்படுத்தலாமா? அவ்வளோ பயன்படுத்திடலாம். இது வரைக்கும் ஒரு 10 தடவை பயன்படுத்திட்டாங்க. மகா ஒத்துக்காது, நான் அப்படியே தம் கட்டிடுவேன். மேக்ஸ் இருக்கு மகா, இந்த வேலை வந்தால் மேக்ஸ் போட்டுடுவேன் நான். டேபிள் ஃபேன் இருக்கு அந்த பக்கம் போட்டு அந்த அட்டையை கொடுங்க. இது அப்படியே மூச்சு விட முடியாமல் அடைக்கும் இது ஆசிட். இல்லை, வாஷ் பண்ணதுக்கப்புறம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அந்த பழைய கலரே வந்துருச்சு. இப்போ ஈரம் போனதுக்கப்புறம் நம்ம திருப்பி வெயிட் வைக்கணுமா? திருப்பி அந்த ஈரம் அதில் இருக்க ஈரத்தை வந்து வாட்டரில் வாஷ் பண்ணோம். ஈரம் போகிறதுக்காக திருப்பி போட வேணாமா? போதுமா? கூலிங் ஆனதுக்கப்புறம் திருப்பி வெயிட் பார்க்க ஃபேன் எடுத்துட்டு இப்போ 110 தான் இருக்குது. 120, அதாவது 22.870 இருந்தது. இப்போ நம்ம அதை அழுக்கு எடுத்து ஹீட் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் 22.120 இருக்குது. சின்ன பையனோட கை செயின், இதை அழுக்கு எடுக்கிறதுக்காக ஹீட் பண்ணியாச்சு. எடை எவ்வளோ இருக்குது? 490 ஓகே, 90 இப்போ அதே இது அந்த சின்ன கை செயின் அதே வெயிட்டு தான். அதாவது என்ன எக்ஸாம்பிள்னால், கழுத்தில் போகிற செயினை அழுக்கு அதிகமாகும். இது சின்ன பையனுக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் மட்டும்தான் அதை போடுறது. அது அதனால் அது அழுக்கு எதுவும் இல்லை. ஹீட் பண்ணதுக்கே எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. சேம் இடம் இருக்கிற பொருள் தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த முறுக்கு டைப்பு செயின் வாங்குறது என்ன தான் நம்ம ஆசிட் வாஷோ ஹீட் பண்ணி பண்ணாலும் அது இன்னும் இது உள்ள அந்த அழுக்கு இருக்கும். அது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இதை மெல்ட் பண்ணோம்னா, அதை உருக்கணும்னா இன்னும் இதோட வெயிட் வந்து குறையும். இதை நம்ம அவங்க யூஸ் பண்ணுற லென்ஸை வந்து நம்ம ஃபோன் கேமராவில் வச்சு எடுத்துருக்கு. இந்த சாம்பிள் இந்த ஒரு முறுக்குக்கு உள்ள நடுவில் உள்ள ஹீட் பண்ணால் இன்னும் குறையும். இது அவங்க லென்ஸில் வச்சு எடுத்ததுனால நமக்கு கிளியராக கொஞ்சம் தெரியும்.